இது ஒரு ஆரோக்கியமான தோசை ரெசிபி. உளுந்து ஊற வைக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியா சட்டுன்னு இந்த ஷார்ட்ஸ் போல செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கட் பண்ணின தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சமா சர்க்கரை எல்லாம் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா அரைச்சு ஒரு பவுல்ல மாத்திரலாம். மாத்திட்டு இது கூட கொஞ்சமா நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய், தேவையான அளவு தண்ணியை சேர்த்து மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நாங்க இதை கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்வீங்கன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நல்லா நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு சூடான தோசைக்கல்ல இந்த மாவை நம்ம தோசை போல சுட்டு எல்லா சைடுமே எண்ணெய் இல்லைன்னு நெய்யை விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்ம ஹெல்த்தியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம வீட்டு சமையல் சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.